நெஹ்ரு பேசுகிற மாதிரியெல்லாம் டிஎம்கே அணி ஒன்றும் டேஞ்சரில் இல்லை. திமுக அணி இன்டாக்டாக தொடரும். பட் அதே வேளையில் கூட்டணி கட்சிகளை அதிகம் வாய்ஸ் எடுக்க விடாத அளவுக்கு நெஹ்ரு பண்ணுவார். அது ஏன் பண்றாங்க சார்? அது எல்லா காலகட்டத்திலும் அவர் பண்ணிட்டு தானே இருக்கிறார். 2019க்கு முன்னே பேசினாரு. அந்த வகையில் அவர் திமுக கேடர்ஸ் காம்ப்ளசண்டா இருந்துடக்கூடாது. திமுக அணி உடையாதுன்னு ரவீந்திர சாமி சொல்றான். அவன் சொல்றது பெரும்பாலும் நடக்கும்னு நெஹ்ருக்கு தெரியும். கரெக்டா போகணுங்கிறதுக்காக தொண்டர்களை வைப்ரண்ட் ஆக்குறதுக்கு அவர் பேசுறாரு. விண்மன்னு இருக்கிறது வரை அந்த கூட்டணி தொடரும். இதை அடிச்சு ஆணித்தரமா 2024 சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த கூட்டணி தொடரும். ஆனா 2024 மோடி எதிர்ப்பு அப்படின்றது பெரும்பாலும் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. 40-40 வெற்றி பெற்றாங்க. 2026 அந்த ஃபார்முலா யூஸ் ஆகாதா? அப்புறம் காம்பினேஷன்ல அவங்க பெரிய அளவில் ஜம்ப் ஆகி போனாங்க. காம்பினேஷன்ல அவங்க ஜெயித்துட்டு இருக்காங்க. காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு வெற்றி. ஆனா அப்பெல்லாம் எதிர்கட்சி இல்ல சார். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அதிருப்தி வாக்குகள் இருக்கும்ல. ஆளுங்கட்சி தான் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த 47% எடுத்திருக்காங்க. ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வர்றது அப்படின்றது திமுக கன்யூஸா நடக்க மாட்டுது. ஆனா அந்த வரலாற்றை மாற்றி காமிப்போம் அப்படின்னு நேரு அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாரு. என்னாலையும் 1-to-1 கொண்டு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை தோக்கடிக்க முடியும். இந்த பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை என்னால 1-to-1 கொண்டு வந்து தோக்கடிக்க முடியும். அதுக்கு கோஆபரேட் பண்ணணும் தலைவர்கள். ஆனா இப்ப சமீபத்துல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் போராட்டங்கள் ஆகட்டும், அவங்களுடைய திமுக கொள்கைகளை விமர்சிக்கிறதாகட்டும், இது எல்லாமே திமுக தலைமைக்கு ஒரு நெருடலை கொடுக்குதா? அவங்களும் அரசியல் கட்சி, அரசியல் நடத்துறாங்க. ஸ்டாலின் தனியா ஜெயிக்கல. 21க்கு முன்னாடி இருந்தது, 24க்கு முன்னாடி இருந்தது, 26க்கு முன்னாடி இருக்கும். கடைசியில எல்லாத்துக்கும் லாபம். தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. லால்குடியில் நடந்த மீட்டிங்ல அமைச்சர் நேரு அவர்கள் பேசியிருக்காரு. 2024 இருந்த கலசுடன் 2026 இருக்காது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. என்ன பின்னணி, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற மாதிரி தன்னுடைய ரொம்ப அலர்ட்டா இருந்து தன்னுடைய கட்சிக்காரங்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு நெஹ்ரு பேசியிருக்கிறாரு. நெஹ்ரு பேசுகிற மாதிரியெல்லாம் டிஎம்கே அணி ஒன்றும் டேஞ்சரில் இல்லை. திமுக அணி இன்டாக்டாக தொடரும். அது நான் தெளிவாக சொல்கிறேன். பட் அதே வேளையில் கூட்டணி கட்சிகளை அதிகம் வாய்ஸ் எடுக்க விடாத அளவுக்கு நெஹ்ரு பண்ணுவார். அது ஏன் பண்றாங்க சார்? அது எல்லா காலகட்டத்திலும் அவர் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. 2019க்கு முன்னே பேசினாரு. நாங்க தூக்கி சுமக்கிறதுலாம் பேசினார் இல்லையா? 19 முன்னாடி. அப்போ நம்ம ரெட்டியார் அண்ணன் வேலுச்சாமி எல்லாம் நெஹ்ருக்கு எதிராக நல்லா பேசினார்ல எங்க அண்ணன். அது பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இது 2024க்கு முன்னாடி நெஹ்ரு பேசினார். அவரு பெரிய ஆர்கனைசர். ஏற்கனவே அந்த நுணுக்கமான அரசியலை தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த வகையில் அவரு திமுக கேடர்ஸ் காம்ப்ளசண்டா இருந்துடக்கூடாது. திமுக அணி உடையாதுன்னு ரவீந்திர சாமி சொல்றான். அவன் சொல்றது பெரும்பாலும் நடக்கும்னு நெஹ்ருக்கு தெரியும். அப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் காம்ப்ளசண்டா இருந்துருவான். நம்ம ஆட்கள் காம்ப்ளசண்டா இருக்கக்கூடாது, கரெக்டா போகணுங்கிறதுக்காக தொண்டர்களை வைப்ரண்ட் ஆக்குறதுக்கு அவர் பேசுறாரு. என்ன சூழ்நிலையில் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் பேசுறாரு. நீங்க ஸ்டாலின் கூட 2024 தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அந்த மக்களவை தேர்தலை சந்திச்சாரு. இன்னும் நிறைய பேர் மக்களவை தேர்தல், மாநில தேர்தல் வேறுன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா 19, 4, 80, 89, 91 இந்திரா காந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்களை மையமா வச்சு சந்திக்கப்பட்ட தேர்தல். ஏன் 71 உட்பட இது ஸ்டாலினை மையமா வச்சு சந்திக்க தேர்தல். அப்ப அதுலயே அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. இப்போ நான் தெளிவா சொல்றேன், காங்கிரஸ் கட்சி 29க்குள்ள மோடியை கவிழ்த்திரலான்னு கனவு காண்றாங்க. அந்த கனவு அடிப்படையில தான் அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு 22 எம்பி ஸ்டாலின் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சோ 29 வரை ஸ்டாலின் கிட்ட அவங்க ஒரு நட்பா பாராட்டிக்கிட்டு கூட்டணியில தான் போவாங்க. மேலும் 19ல 9 சீட்டு, 24ல 10 சீட்டு ஸ்டாலினால கிடைச்சதுன்னா 29லயும் ஸ்டாலினால தான் நமக்கு எம்பி சீட்டு வரும்னு அந்த கூட்டணி வெற்றி பெறது வரை அது தொடரும். அடுத்தால திருமாவளவன் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடஒதுக்கீடு விஷயம் ஸ்டாலின் கலைஞர் கொடுத்தது அருந்ததியர் மக்களுக்கு. அதுல சீமான் சொல்றாரு, எப்படி எங்க பறையர் தேவேந்திரர் குறவற்று நீ எடுத்து கொடுப்ப, பொதுவுல இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கணும், எங்க இதை நீ எப்படி? எனக்கு அதுல அந்த சீமானுக்கு கொள்கை வேற, என் கொள்கை வேற. பட் இந்த இஷ்யூவை சீமான் அதை எடுத்து பேசுறாரு. அப்போ திருமாவளவன் இந்த இஷ்யூக்கு, அதாவது கிருஷ்ணசாமிக்கு ஒரு டேட்டா வச்சு பேசுறாரு. திருமாவளவன் அதுக்கு இந்த அணியை பிடிக்க முடியாது, எங்களை திமுக யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. வேற என்ன வேணும் இந்த அணி பிரியாதுங்கிறதுக்கு? அரசியலுங்கிறது அக்குமுலேட்டிங் பவர், அமேசிங் வெல்த் தான்.
அவங்க வின் இருக்கிறாங்க. வின் இருக்கிறது வர அந்த கூட்டணி தொடரும். அடிச்சு ஆணித்தரமா 2024 சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அந்த கூட்டணி தொடரும். ஏன்னா இந்த கூட்டணி தொடர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மோடி கலைஞருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததும், காங்கிரஸ் 22 நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க ஸ்டாலின் இந்தியா கூட்டணியே பனால் ஆயிடக்கூடாது, இந்தியாவில் இந்தியா கூட்டணி பனால் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் யதார்த்த அரசியல் சூழ்நிலை. சோ ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய உயர்வுல இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சு முத சொன்னது நான் தான். எந்த திமுக மந்திரியும் சொல்லல, எந்த திமுக காரணம் சொல்லல, நான் சொன்னேன். எனக்கு நோக்கம் இருக்கு, காங்கிரஸ் ஸ்டாலினை வச்சு 9-10 அனுபவிச்சுட்டு இருக்காங்களேங்கிற எண்ணம் தான் என் நோக்கம். நான் மறுக்க வரல. மோடிக்கு நோக்கமும் அதுதான். ஏன் எண்ணமும் ஐயா மோடிக்கு எண்ணமும் ஒண்ணுதான், ஒரு சேம் வேவ் லெங்க்ல அதுல திங்கிங். பட் நெஹ்ரு இதுவும் தெரியும், திமுக காரங்க காம்ப்ளசண்டா இருந்துடக்கூடாது, படுத்துக்கொண்டே ஜெயிப்போன்னு சோர்ந்து போயிடக்கூடாதுக்காக அவங்கள வைப்ரேஷன் ஆக்கி விடுறதுக்கும் இவங்களோட குரலை கொஞ்சம் தட்டுறதுக்கும் பேசுறாரு. ஆனா 2024 மோடி எதிர்ப்பு அப்படின்றது பெரும்பான்மை அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. 40 வெற்றி பெற்றாங்க. 2026 அந்த ஃபார்முலா யூஸ் ஆகாதா? சட்டமன்ற தேர்தல் அவங்க 3 தேர்தல்ல 45% மேல வாக்கு பெற்ற ஒரு அணி. ஆமா, 53, 45, தென் 47. இந்த இடத்துக்குள்ள நான் ஒன்னும் ஸ்டாலினுக்கு ஆதரவாளர் அல்ல. உண்மையை உடைச்சு வெளிப்படையா பேசக்கூடியவன். ஸ்டாலினே ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்து 3வது போனவர். நம்ம யாரை விட்டாலும் ஜெயிப்போம்னு நினைச்சாரு. உண்மைதானே? மருது கணேச விட்டாரு, 3வது போய் டெபாசிட் இழந்துட்டாரு. பாடம் படிச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு தினகரன் ஜெயித்த அந்த காலகட்டத்தில் பெரிய நைட் மேர்ல தான் ஸ்டாலின் இருந்திருக்க முடியும். இன்னைக்கு அவருக்கு உயரம் கலைஞர், புரட்சி தலைவி, முத்தமிழ் அறிஞர் பெறாத மிகப்பெரிய உயரம் இந்திய அரசியல்ல. அப்ப அன்னைக்கு அவர் அந்த உயரத்துல அந்த ரொம்ப தினகரன் தன் இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கிற பதற்றத்துல இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. அப்பயும் நான் சொன்னேன், இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது, ஸ்டாலின் பாருன்னு தான் சொன்னேன். அந்த ஸ்டாலினுக்கு வெற்றிங்கிறது 25% இருந்த ஸ்டாலின், 0.7% இருந்த விடுதலை சிறுத்தைகள், 0.9% இருந்த அண்ணன் வைகோ, 4% வாக்கு கன்னியாகுமரியில மட்டும் வசந்தகுமார் நின்னனால டெபாசிட் இருந்த காங்கிரஸ், 1.5% இருந்த சிபிஎம், இவங்க எல்லாரும் சேர்ந்து காம்பினேஷன்ல ஒரு 20% வாக்கு அதிகம் அவங்க பெரிய வெற்றியை பெற்றாங்க. அப்புறம் காம்பினேஷன்ல அவங்க பெரிய அளவுல ஜம்பாயி போனாங்க. காம்பினேஷன்ல அவங்க ஜெயித்துட்டு இருக்காங்க. காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு வெற்றி. அப்பெல்லாம் எதிர்கட்சி இல்ல சார், இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அதிருப்தி வாக்குகள் இருக்கும்ல. ஆளுங்கட்சி தான் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த 47% எடுத்திருக்காங்க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த மக்களவை தேர்தலில் 47% எடுத்திருக்காங்க. அதுவே எனக்கு மகிழ்ச்சி. ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம ஸ்டாலினை போல்டா தன்னை முன்னிறுத்தி, சீஃப் மினிஸ்டர் கூட தன்னை முன்னிறுத்தின ஸ்டாலினுக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இது தத்திரியாத கோத்திர கவுல் பிராமணர் மண்ணு, பெரியார் மண்ணும் கிடையாது, ஒரு புண்ணாக்கு மண்ணும் கிடையாது. கலைஞர் கிரி இந்திரா காந்தி கிட்ட பிராமணர்கள்ட்ட சரண்டர் ஆனாரு. சரண்டர் இல்ல, அவங்க சரண்டர் ஆனாங்க, இவர் லாபத்துக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதெல்லாம் சொல்லிடுவான். நெஹ்ரு இதை கேட்டாருன்னா நான் சொல்றது நியாயம்னு புரிஞ்சுக்குவாரு. அப்படி நான் விமர்சனம் பண்ண ஒரு மண்ணுல ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தினது, இந்த குடும்பத்தை செகண்டரியா தள்ளிக்கிட்டு தன்னை முன்னிறுத்தினது நான் பாராட்டக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் ஏன் ஸ்டாண்ட்ல தெளிவா இருந்திருக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் தான் மோடிக்கு ஸ்டாண்டும். ஓகே சார், 1967 திமுக ஜெயிக்கிறாங்க, மறுபடியும் 71 மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வராங்க. இந்த 2வது முறை ஆட்சிக்கு வர்றது அப்படின்றது திமுக கன்யூஸா நடக்க மாட்டுது. ஆனா அந்த வரலாற்றை மாற்றி காமிப்போம் அப்படின்னு நேரு அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க. நானும் மாற்றி காணிக்க தான் விரும்புறேன். களம் இருக்குன்னு பாக்குறீங்களா? களம் காமராஜ் 46% இருந்தாரு, நெஹ்ருவோட 1% அதிகம். காமராஜ் அசைக்க முடியாத லெவல்ல அன்னைக்கு எதிர்கட்சி இருந்த திமுகவின் தலைவர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஜிம்கானா கிளப் முன்னாடி உயிரோடு இருந்த காமராஜருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு செலவு வச்சாரு. செலவு வச்சுட்டு தான் 4 மாசம் கழிச்சு தேர்தலுக்கு போனாரு. 62ல நெஹ்ருவோட 1% அதிகம். 62ல அந்த பொசிஷன்ல இருந்த காமராஜரை 67ல பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜியும் 1 to 1 கொண்டு தோக்கடிச்சாங்க. என்னாலையும் 1 to 1 கொண்டு மு க ஸ்டாலின் அவர்களை தோக்கடிக்க முடியும். முதல்வர் தான், மிகப்பெரிய உயரத்துல இருக்கக்கூடியவர் தான், கட்சியை கைப்பற்றி காமராஜ் இருந்த உயரத்துல பெரிய கூட்டணியை இன்டாக்டா வச்சு ஸ்டாலின் இருக்கிறாரு. உண்மை. நான் இதை சொல்லும் போது பலரும் தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவானி கதறாங்க. உண்மையதான் நான் சொல்றேன். இந்த பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை என்னால 1 to 1 கொண்டு தோக்கடிக்க முடியும். அதுக்கு கோஆபரேட் பண்ணணும் தலைவர்கள். அந்த 1 to 1ல 67ல காமராஜரை 2 பிரைம் மினிஸ்டர், அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணிட்டு இருந்த காமராஜரை, சாரகாசன் சொல்ற மாதிரி நம்ம கூட இருந்த ஒருத்தன் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் போய் கமாண்ட் பண்றாங்கிறதே காமராஜுக்கு ஒரு ஆன்டி நாடார் போலரைசேஷன் வந்ததுன்னு சாரகாசன் தெளிவா சொல்றது மாதிரி அந்த போலரைசேஷன் எல்லாம் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு,
உணவு பற்றாக்குறை, இந்தி போராட்டம் எல்லாமே 6% தான் காமராஜுக்கு அவுட் ஆச்சு. 46ல இருந்தோர் 40 வந்துட்டாரு. அதே மாதிரி ஸ்டாலின் அன்னைக்கு தோக்கடிக்கணும்னா 1-to-1 கொண்டு வந்து 49% ஒரு அணியில கொண்டு வந்து அதுக்கு பல காம்ப்ரமைசஸ், பல டெக்னாலஜிஸ், பல யுக்திகள் அதுக்குள்ள இருக்குது. அதை கொண்டு வந்தா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். மற்றபடி ஸ்டாலினுக்கு உயரம் ரொம்ப பெருசு. 62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு, 57 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. அவர் கட்சியை கைப்பற்றி இருந்தாரு, இவர் கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்கிறார். ஆனா இப்ப சமீபத்துல கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் போராட்டங்கள் ஆகட்டும், அவங்களுடைய திமுக கொள்கைகளை விமர்சிக்கிறதாகட்டும், இது எல்லாமே திமுக தலைமைக்கு ஒரு நெருடலை கொடுக்குதா? அவங்களும் அரசியல் கட்சி, அரசியல் நடத்துறாங்க. ஸ்டாலின் தனியா ஜெயிக்கல, இவங்க கூட்டணியில தான் ஜெயிக்கிறாப்ல. தங்கள் தனித்தன்மையை காட்டுறதுக்கு அவங்க அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க. அதனால அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாத சூழ்நிலையிலும், வேற எங்கேயும் அவங்களுக்கு வெற்றி பெற முடியாதுங்கிற சூழ்நிலையும், அவங்களே இன்னொருத்தர ஜெயிக்க வைக்கக்கூடிய பலம் அவங்களுக்கு இல்ல. மியர் கேட்டலிஸ்ட் தான், கிறிஸ்டின் முஸ்லீம் கேட்டலிஸ்ட் தான் காங்கிரஸ், பரையர் சமூகத்து கேட்டலிஸ்ட் தான் விடுதலை சிறுத்தைகள். அந்த சூழ்நிலையில அவங்களே இருக்கிறதுனால ஒன்னா நின்று அந்த காம்பினேஷனை விட்டு அவங்க போக மாட்டாங்க. அது தோற்கடிக்கப்படும் வரை, அது வெற்றி தொடரும் வரை அந்த கூட்டணி தொடரும். இதுதான் ரியாலிட்டி. அக்செப்ட் த ரியாலிட்டி, தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட். அதனால தான் 1-to-1ல திமுக அணியை தோற்கடிக்க முடியும் நான் சொல்றேன். இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் 2021க்கு முன்னாடி இருந்தது, 24க்கு முன்னாடி இருந்தது, 26க்கு முன்னாடி இருக்கும். கடைசியில எல்லாத்துக்கும் லாபம், தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கணும்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. அப்போ தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கக்கூடியவங்களை ஒரு அர்த்தமேட்டிக்கலா 1-to-1 கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடியும். நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு பல தலைவர்கள் கான்டாக்ட் இருக்கு, எனக்கு போதுமான நாலேஜ் இருக்குது, என்னால அதை செய்ய முடியும். அதற்கு சம்பந்தப்பட்டவங்க தங்கள் ஈகோவை விட்டுக்கிட்டு தயாராகி வரணும். இப்ப 2026ல களம் அப்படின்றது 5 முனை களமா இருக்க போகுதா? திமுக ஒரு அணியில இருக்க போறாங்க, அதிமுக ஒரு அணி, சீமான் ஒரு அணி, விஜய் வருவாரு. ஆனா விஜய் அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு தெரியல. அவரோட வருகையும் இருக்கு. தேசிய தலைமையில பாஜகவும் ஒரு அணியா இருக்கிறாங்க. இந்த 5 அணிகளும் இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்குள்ள லெவல்ல விஜயும் 214 போட்டாருன்னா 5 முனை போட்டி தான். விஜய் 214 போட்டா 5 முனை போட்டி தான். சீமான் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டு தனிச்சு போறாரு. அண்ணாமலை பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் 38% வாக்கு அவர்கிட்ட இருந்து அது சொல்லும் போது, அது 77 வரும்போது அவர் இறந்து போனாரு. பாரா மூப்பனாரும் பாரா 16 மூப்பனார் சிபியோட சேர்த்து 20 அதே வாக்குகளை எடுத்திருந்தாங்க. அந்த தேசிய எண்ணம் கொண்ட அந்த வாக்காளர்களோட, அந்த குடும்பத்தினரோட இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தலைமுறை 2 போனாலும் அந்த அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி பண்ண அரசியல் பண்ண அந்த தேசிய உணர்வுல அந்த வாக்கள் தனக்கு வருங்கிறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. சீமான் நான் சொன்ன மாதிரி அவரும் திராவிடமா தமிழ் தேசியமானு இருக்கிறாப்புல. எடப்பாடி கேட்கவே வேண்டாம், ஆண்ட கட்சி அவர் இன்னைக்கு 2வது பெரிய கட்சி அவர் தான் இருக்கிறாரு, சந்தேகமே இல்லை. இந்த 3 பேரும் திமுக அணிக்கு எதிராக நிற்கிறாங்க. நடிகர் விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவரும் பலம் நிரூபிக்கிறதுக்கு நிற்கிறாரு. பலம் நிரூபிக்காத அவர் இன்னொருத்தரோட கூட்டணி போக மாட்டாங்க. கூட்டணிக்கு அவரை யாரும் சீப்பா தான் மதிப்பாங்க. சீப்பான மதிப்புக்கு அவர் போக மாட்டார். பாருங்க, இப்போ இது வைகை செல்வன் சொல்றாரு இல்லையா, மக்கள் நீதி மன்றத்தோட கீழேன்னு சொல்றாரு இல்லையா, மேலும் மக்கள் நீதி அளவு கூட அவர் கட்சி கொடிகள் ஏறலன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரிதான் அவரை ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப டவுன் சைஸுக்கு ட்ரீட் பண்றத ஏத்துக்காம அவரும் 214 தனிச்சு போட வேண்டிய நிர்பந்தம் தான் இருக்குது. அதை அவர் இப்பவே டிக்ளேர் பண்றதா நல்லதுன்னு இருக்கிறப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் அப்படின்றப்ப அது திமுக கூட்டணிக்கு பெரிய அட்வான்டேஜ் தானே அது. கண்டிப்பா அதுதான் பொசிஷன். 62 காமராஜ் பொசிஷன்ல மு.க. ஸ்டாலின் இருக்கிறான்னு தான் நான் சொல்றேன். நான் பிராக்டிகலா தானே சொல்றேன். 2024 நான் சொன்னதானே அதிகம் நடந்தது. ஸ்டாலின் 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாருன்னு சொன்னேன். சீமான் 8% வாக்கு வருவாருன்னு சொன்னேன். மக்களவையிலே வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் அதோட கூடுவாருன்னு சொன்னேன். என்டிஏ 15% தாண்டுவாங்கன்னு சொன்னேன். எடப்பாடி ஒரு சீட்டும் வரமாட்டாரு, 15% அவர் நிறுத்துவோம்னு சொன்னேன். அது மட்டும் தப்பா போச்சு, 20% வந்துட்டாரு. அதுக்குள்ள காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. விஜயகாந்துக்கு சிம்பதியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. இறுதியா ஒரு கேள்வி, இப்ப கட்சி கீழ் மட்டத்துல இருந்து எல்லாத்தையும் பலப்படுத்தணும், நிர்வாகிகள் ஒரு உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக நேரு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கட்சிக்குள்ள ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுல சீனியர் விசஸ் ஜூனியர் அப்படின்றதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கு திமுகக்குள்ள. அப்படின்றப்ப அதை எப்படி கையாள போறாங்க? 2026க்குள்ள அது எல்லாமே சரி பண்ணிடுவாங்க? சீனியர் ஜூனியர் பிரச்சனை அல்ல, யார் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, யார் வெற்றிக்கு துணையா நிற்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்க நான் 35க்கு மேல ஜெயிப்பாங்கன்னு 39 ஜெயித்துட்டாங்க. அப்ப வெற்றிக்கு எல்லாருமே தான் காரணமா இருக்கிறாங்க. ஒரு வேளையில ஸ்டாலின் நுணுக்கமா பார்த்து எதிர்பார்த்த வெற்றி இங்க கிடைக்கல, அதுக்கு இவர் மைனஸ்ன்னு கருதுனா அது நுணுக்கமா மைக்ரோவா ஸ்டாலின் பார்க்க வேண்டிய விஷயம். அவங்கள ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல எஃபெக்டிவ் ஆனவங்கள
கொண்டு வரலாம். அது கொஞ்சம் இளைஞருக்கு இளைஞர்கள் வரணுங்கிறது இயல்பான ஒரு விருப்பம்னு சொல்லும்போது அந்த இடங்கள்ல டெலிவர் பண்ணாத முதிய பெரியவர்களை ஓரங்கட்டிக்கிட்டு இளைஞர்களை கொண்டு வரலாம். டெலிவர் பண்ணவங்களை நீங்க எப்படி ஓரங்கட்ட முடியும்? கொண்டு வராங்க அப்படின்னாலும் அது அதிருப்தியா இருக்கும் பாக்குறீங்களா? அது இல்ல அது சமூகமா இது பண்ணிடுவாங்களா? அதாவது டெலிவர் பண்ணாதவங்க நீங்க எல்லாமே ஜெயித்துட்டாங்க, அதுல எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காதவங்கள மாத்துவாங்க, மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.